துகள் தான் இது. மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாகுது. நீரில் இருந்து ஒரு செல் உயிரினம் உருவாகுது. அதிலிருந்து பல்வேறு உயிர்கள் பல்கி பெருகுது தாங்க. ஆனால் இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், மனிதன் வாழ்வதற்கு நீர் வேண்டும், சோறு வேண்டும் அவசியம் என்று நினைக்கிறோம். இது இரண்டையும் காட்டிலும் காற்று மிக அவசியம். நாம் ஆக்சிஜனை மூச்சு காற்றை சுவாசித்து விட்டு கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். ஆனால் மரங்கள் கரியமில வாயுவை கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு ஆக்சிஜனை நம் சுவாசிக்கிற மூச்சு காற்றை வெளியிடுகிறது. நமக்கு சுவாச காற்றை, மூச்சு காற்றை, உயிர் காற்றை, ஆக்சிஜனை தருவதே மரங்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மரத்தின் அருமை உங்களுக்கு புரியும். இதைத்தான் முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரம்தான் என்று மரங்களின் பெருமையை பற்றி எழுதும் போது எழுதியிருப்பார்கள். நாம் கூட மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று வைத்து மரக்கன்றுகள் நடுவதை வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வெயில் அடித்தால் குடை பிடிக்கிறீர்கள். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் அவளுக்கும் குடை பிடிக்க வேண்டும். அவளுக்கு இருக்கிற ஒரே குடை மரங்கள் வளர்ப்பதுதான் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியை பச்சை போர்வையால் போர்த்துவதை தவிர ஒரு வழியும் இல்லை. உங்கள் தாய் நடுக்குற்று இருக்கிறாள். அவள் நடுக்கத்தை போக்க ஒரே ஒரு போர்வை, பச்சை போர்வையால் இந்த பூமி தாயை போர்த்துங்கள், எல்லாம் சரியாயிடும். பருவநிலை மாறிவிட்டது, புவி வெப்பமாகிவிட்டது, எல்லாம் சொல்கிறார்கள். புவி வெப்பமானதற்கு காரணம் யார்? பருவநிலையை மாறியதா, மாற்றினீர்களா? எந்த நேரம் மழை வரும் என்று எவனும் கணிக்க முடியவில்லை, யாரும் கணிக்க முடியவில்லை. திடீரென்று மழை வருது. பருவமழை என்ற ஒன்றே பொய்த்து போய்விட்டது. நம்முடைய பெரிய தகப்பன் சொல்லுகிறார், பருவமழை என்ற ஒன்றே கிடையாது. இன்று பெருமழை, புயல் மழை இதுதான் இருக்கும். பருவமழைனே பெய்யாது, ஒன்றும் கிடையாது. நீங்க ஐப்பசி கார்த்திகையில மழை பெய்யும், அந்த நேரம் நம்ம வேளாண்மை செய்யறதுக்கு நீரை தேக்கி வேளாண்மை செய்ய வசதியா இருக்கும். அதெல்லாம் இல்லை, இப்ப இல்லை. இங்க பெருமழை, புயல் மழை ரெண்டு தான். ஒரு வெள்ள பெருக்கா இருக்கும், இல்லைன்னா வறட்சியா இருக்கும். பருவநிலையை மாற்றியது யார்? நாம் தான். இங்க பேசி என் தம்பி கூட குறிப்பிட்டார், நீங்க கன்னியாகுமரியில வெட்டி கற்களை பேத்ததுதான் கேரளாவில் சரிவு. கேரளாவுக்காக தான் நீ வெட்டிட்டு போன என் கற்களை. நீ உன் ஊர்ல துறைமுகம் கட்ட என் கற்களை வெட்டிட்டு போன, என் மலையை வெட்டிட்டு போன, என் தாயின் மாற எடுத்து போன. ஆனால் உனகிட்ட மலை இருக்கு, நீ தொடல. ஏன்? உன் மலையை, உன் மடலை நீ காப்பாத்த நினைக்கிற. நீ நல்ல ஆத்தாளம்மனுக்கு பிறந்தவன், நீ பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிற. எங்களுக்கு அப்படி இல்லை. பல மாநிலங்களில் பெத்தவன் அப்பனா இருக்கான், எங்களுக்கு 50 வருஷம் மற்றவனே அப்பனா இருக்கான். அதனாலதான் பிரச்சனை. இங்க எதை பற்றியும் கவலைப்படுபவர்கள் கிடையாது. பள்ளிக்கூடம் தரங்கட்டு இருந்தானே, மருத்துவ தரங்கட்டு இருந்தானே, சாராய வியாபாரம் குறைஞ்சிடக்கூடாது. அதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள். அவர்கள் சாதிக்க நினைப்பது சாராய வியாபாரத்தில் அதிக வருமானம் ஈட்டணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த பூமியை ஒரு சமநிலையில் வைத்திருப்பது மேலே இருக்கிற வளிமண்டலம் என்கிற காற்று படலம், அது ஓசோன், அது கீழே இருக்கிற ஓசோன் அடுக்குகள். இங்கே நுட்பமா என்னுடைய தம்பி தங்கைகள் இதை கவனிச்சுக்கணும். இது ஓட்டு கேட்டு ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் பேச மாட்டான். எனக்கு ஓட்டையும் விட நாடும் என் மக்களும் தான் முக்கியங்கிறதுனாலதான் இதெல்லாம் நீங்க பேசுறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அதனால இதை நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் தெரிந்து கொண்டதே என் உடன் பிறந்தவர்களுக்கு, எங்கள் பெற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் பிறவி கடமை செய்கிறோம். இப்ப ஒரு துளசி செடி அது வைக்கிறோம், நம்ம துளசி செடியை வைக்கிறோம். நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு? அது பக்தின்னு இல்லை, அது பக்திக்கு இல்லை, புத்திக்கு. துளசி செடியில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜன் மூச்சு காற்று, ஒரு 4 மணி நேரம் ஓசோன் காற்று வெளியிடுது துளசி. அப்ப தூய காற்றை சுவாசிக்கணும்னா வீட்டுக்குள்ளே ஒரு துளசி மாடத்தை வைத்து அல்லது கோயில் கிட்ட வைத்து நீ குளிச்சுட்டு வந்து அதை சுத்தி சுத்தி வா, நல்ல காற்றை சுவாசி. உன் முன்னோர்கள் கோயிலை கட்டினார்கள், குளத்தை வெட்டினார்கள். அங்கே ஏன் ஆலமரம் அரச மரத்தை மட்டும் நட வேண்டும்? ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுது, மூச்சு காற்றை வெளியிடுது. நீ குளத்து வா, குளி,
சாமியை கும்பிடு, ஆலமர அரசமத்துல கொஞ்ச நேரம் இரு, நல்ல காத்தை சுவாசித்து விட்டு போ. இது பக்தி இல்ல, அறிவியல். அதனால்தான் தமிழனின் மெய்யலே அறிவியல் என்று நாங்கள் போதிக்க காரணம் அதான், அறிவியல். அத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஓசோன் காற்றை, இந்த வளிமண்டலத்தை, இந்த காற்று படலத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பது இந்த ஓசோன் படலம். அதை அதிகமாக ஓசோன் காற்றை வெளியிடுவது அமேசான் காடுகள் என்று எல்லோரும் நினைச்சு, அது இல்ல, கடலுக்குள் இருக்கிற ஆல்கா என்கிற தாவரம், தமிழில் நீல பச்சை பாசி. அது பல ஆயிரக்கணக்கான கிலோக்களில் அது அந்த ஓசோன் காற்றை வெளியிடுது. அதனால் அந்த வளிமண்டலம், அந்த காற்று படலம் பத்திரமா இருக்கு. இந்த வளிமண்டலம் ஏன் அவசியம்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே என் உடன் பிறந்தார்களே 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கு. 15 கோடி கிலோமீட்டர். அங்கிருந்து வருகிற வெப்பம் எவரும் எதிர்நிக்க முடியாது. இந்த வானம் ஏன் நீளமா இருக்கு? நியாயமா அது உண்மையிலே வெள்ளையாதான் இருந்திருக்கணும். ஏன்? அங்கிருந்து வருகிற கதிர்வீச்சை, இந்த புற ஊதா கதிர்கள் அப்படி என்ன செய்து இந்த வளிமண்டலத்தில் காற்று படலத்தில் பட்டு செதறி தெரிச்சிருது. அந்த தெரிப்பு எல்லா இடத்திலையும் பரவதனால பார்க்கிற எல்லா இடத்துலையும் அது நீளமா இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு கடல் நீளமா இருக்குது. அப்ப வெள்ளையா இருக்க வேண்டிய வானத்தை நீளமா மாற்றியது அந்த புறவிதா கதிர்களை தடுத்து. ஏன்னா அதிக வெப்பத்துல வரும், அதை தடுக்குது. அங்க ஒரு ஃபில்டர், அங்க ஒரு கற்று போட்டிருக்காங்க. இயற்கை எப்படி அமைது பாருங்க. அது இல்லைன்னா நம்ம என்ன எரிஞ்சு சாம்பலா இருப்போம். அதையும் மீறி வருகிற அதிகமாக வருகிற குளிரை தடுப்பதும் அவன்தான், அதிகமாக வருகிற வெப்பத்தை தடுப்பதும் அவன்தான். அந்த வளிமண்டலம் காற்று படலம் தான். அது இல்லைன்னா நம்ம வாழ்வது கடினம். அந்த காற்று படலத்தை, வளிமண்டலத்தை பாதுகாத்து வைத்திருப்பது ஓசோன் காற்று. இங்கே இருந்து பூமியிலிருந்து போறது, அது அதிகமாக உற்பத்தி செய்ய அனுப்புவன் கடலுக்குள் இருக்கிற நீலப்பச்சை பாசிகள். அதனால நீங்க கவனிச்சுக்கணும். நீங்க எது இருந்தாலும் எது இல்லைனாலும் வாழ முடியும். காற்று இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. டக்குன்னு மூச்சடைச்சு செத்து போயிருவீங்க. இப்ப காற்றை சமமாக நமக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கிறவர் யார்? நீங்கள் வணங்குகிற சாமி இல்லை அன்பு மக்களே, இங்கே இருக்கிற மரம் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வணங்குங்கள். முன்னோர்களை போற்றுவது நமது மரபு. வணங்குங்கள். நான் கேட்கிறேன், நாம் வணங்குகிற முருகன், நாம் வணங்குகிற சிவன், நாம் வணங்குகிற எல்லா இறைவனின் உருவத்திற்கு கல்லு கொடுத்தவன் யார்? அந்த கோயிலை கட்டுவதற்கு, பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு கற்களை தந்தவன் யார்? தந்தவள் யார்? இவள் தான், இந்த பூமி தாய் தான். நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒளிவாங்கி, அங்கே இருக்கிற ஒளிபெருக்கி, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி, போட்டிருக்கிற உடை, அணிந்திருக்கிற செருப்பு, குடியிருக்கிற வீடு, பயணிக்கிற கார், பறக்கிற வானூர்தி, எல்லாத்தையும் மூலப்பொருளை தந்தவள் இந்த பூமி தான். கழுத்திலே அணிந்திருக்கிற தங்கம், காதிலே போட்டிருக்கிற வைரத்தோடு மூக்குத்தி, எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய் தான். இந்த பூமியிலே நீ பார்க்கிற எல்லாம் அவள் போட்ட பிச்சை, அவள் தந்த கொடை. இவ்வளவும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது நோயை தவிர வேற என்ன? ஒரே ஒரு தடவை நீ கேள்வி கேட்டுப்பார். நீ அவளுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒண்ணுமே கொடுக்கல. ஒரு கவிதையின் அன்பு தம்பி தங்கைகளே, ஆண்களும் தாயாக முடியும். என்ன செய்யணும்? பூமியில் ஒரு மரக்கண்டை நட்டு வளர்க்கணும். வளர்த்தா நீனும் தாய்தான். நீ ஒரு மரக்கண்டை கூட நட்டு இந்த பூமியில் வளர்க்கவில்லை என்றால் உன் பிறப்பு வீணாகி போனது. நீ வாழ்ந்தது அர்த்தமற்றது. நீ பிறந்து 80-90 வயது வாழ்ந்தாலும் நீ உயிரற்ற பிணம்ங்கிறான். மரம் வளர்க்கறது அவ்வளவு பெரிய வேலையான வேலை இல்லை, செய்யல. இங்க பேசினதில்லை. அவர்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் என்று தெரியுமா? ஏன் என்று தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இது எப்பவோ நடந்திருக்கும். இங்க கேக்குறாங்கல்ல, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா நம்ம அந்த நீர்ப்பாசனத்தை நம் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களாம் இப்ப சிமெண்ட்ல தான் சுவர் கட்டினாங்களா? தரை உரம் சிமெண்ட போட்டு வச்சாங்களா? கால்வாயில எல்லாம் அப்படி பண்ணாங்களா? 2 கரையிலும் மண்ணால் இருக்கும். அங்கதான் நண்டு, நத்தை, மண்புழு எல்லாம் கூடி இருக்கும். கசிவு நீர் பாசனம்னு இருக்கு பல லட்சம் ஏக்கர். நீ அங்க போய் சிமெண்ட பூசிட்ட தரையில, இதுல தண்ணி எப்படா கீழே போகும்?
மூளைங்கிற உறுப்பு இருக்கா, வறுத்து சாப்பிட்டில்ல. இந்த அறிவு இருக்கிறவன் செய்யல, அது அறிவு இருக்கிறவன் செய்யற செய்யல. கரையை அரிச்சிருது. அட பைத்தியக்காரனுக்கு பிறந்த பைத்தியக்கார, மரத்தை நடணும்டா. கரை நடுக மரம் நடுக, கரை நடுக மரம் நடுக. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்துல. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து அப்படின்னா, இரண்டு கரைகளிலும் இருக்கிற மரங்கள் அப்படி ரீங்காரமிட்டு சங் பாடுது. அங்க இருக்கிற வண்டுகள், பூக்கள் இருக்கிற வண்டுகள் ஆர்ப்ப மணிப்பு, அங்கிருந்து உதிர்கிற பூக்கள். ஆடை போர்த்து அப்படி பூவால் செய்த ஆடை போல ஆடையை போர்த்தி கொண்டு கருங்கையில் கல்வெளித்து குதிச்சு குதிச்சு விளையாடுற கண்ட மீன்கள் எல்லாம் உன் கண்களா? காவிரி கிட்ட கேட்கிறான் இளங்கோடிகள். உன் கண்களா? அப்படி துள்ளி குள்ளி குதிக்குதே, அது உன் கண்களா? அப்படி ஒல்கி நடந்தாய், இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும் காவேரியே வா என்று இளங்கோடிகள் வரவேற்கிறான். இப்போது நம்ம அப்பா எழுதுறாங்க, நம்முடைய அப்பா நம்மாழ்வார் என்ன எழுதுறாங்க? இப்படி எல்லா நதிக்கரையிலும் வண்டுகள் பாடும், நதிகள் இடுப்பை வளைத்து நாளை நெளிந்து ஓடும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? கரை நடுக மரம் நடுக என்று சொல்ற. இப்ப நீ நட்டியா? பனை மரத்தை நடு, மரங்களை நடு, வேரை அனுப்பி மண்ணை இருக பிடித்துக் கொள்ளும், பற்றி கொள்ளும். எப்படி அரிக்கும்? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா எங்கள் முன்னோர்கள் பாத்துல சிமெண்ட்ல தான் பூச்சிட்டு இருந்தானா? இந்த அற்ப காசு, பிச்சைக்கார காசுக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அதுல ஒரு 2 கோடி 1 கோடி. இது நாங்க ஆட்சிக்கு வந்து இதை பேக்கிறதுக்கு பல கோடி. ஆமா, என்ன சிரிக்கிற? மொத்தத்தையும் நான் பேக்கணும், அதுக்கு தெண்ட செலவு. எங்க இருந்து எடுப்பேன்? உன் வீட்டுல இருந்து எடுப்பேன். நீ எங்க எங்க வச்சிருக்கிறியோ அங்க இருந்தா எடுப்பேன். இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் வேண்டா, அவன் சொத்த போட சீஸ் பண்றான். எடுறா, வித்து போடுறா, இதை எடுறா. இல்லைங்க தெரியாம பண்றான். நாங்களும் இப்ப தெரியாம தான் பண்றோம், தள்ளுங்கிட்டு. இதெல்லாம் என்னது? அறிவு இருக்கிறவன் செய்யற செயலாது. நண்டு செத்தா உனக்கு என்ன? நரி செத்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன? எது செத்தா என்ன? நீ பாரு, இந்த தேனி நான் பார்க்கிற போது தேனி வருது. தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாது. நான் சொன்னா பைத்தியக்கார போய் சின்னவன் படிக்கல, அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான்டா, 4 ஆண்டுகள் தேனி செத்து போச்சுன்னா. தேனிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? உயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் இருக்காது. பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும், காய்க்காது. இந்த உயிரியல் உண்மையை அறியாத நீ என்ன செய்ய போற? என்ன தெரிஞ்சுக்க போற? நீ 500 ரூபாய்க்கு ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்ட தவிர நீ சாதிச்ச என்ன? 50 வருஷத்துல என்ன சாதிச்ச? தேனீக்களுக்கு என்ன சிம்மான், என்ன சிம்மான் பிரச்சனை? இந்த மீன் செத்து கிடக்கு, அப்புறம் வரேன். இந்த தேனீக்கள் என்ன இல்லைன்னா என்ன? இது போகும். தேனி இனம் அழியுது. ஏன் அழியுது? எதனால் அழியுது? 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டது ஒரு தேனி, ஒரு சின்ன பூச்சி. 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டதுங்கிறான். நீ ஒரு தேன்றாட்டுல பாக்குற, தேன்கூட்டுல பாக்குற தேனை அது சேமிக்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது. பூக்கள்ல இருந்து தேனை எடுத்துட்டு வருது. நீ ஒரே அதை டப்புன்னு எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருக்க. அதே நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுனது சேவை பொருளாதாரம்ங்கிறாரு. அவனுடைய சேமிப்பை அவன் அவனுக்காகத்தான் சேமிக்கிறான். அவனுடைய தன்னலத்தில் அவனுடைய உணவுக்கு சேமித்ததில் பொது சேவை இருக்கு, சேவை இருக்கு, அது பலருக்கு பயன்படுது. அதனால் அது சேவை பொருளாதாரம்ங்கிறது. அவனுக்கு தான் எடுத்தான். ஆனா நீ எடுத்துக்கிட்ட. நம்ம சொல்லும்ல, பசு மாடு, பசு பால் தரும், காகம் வடையை திருடி விட்டது. நம்ம கற்பிப்பான். காகம் எடுத்துக்கிட்டு போறது, வடையை பசிக்கு தூக்கிட்டு போறது திருட்டு. ஆனால் இவன் பசுமாடு காலால உதைமோனு காலை, வாலால் அடிச்சிருமோனு வாழை, 2ஐயும் உள்ள விட்டு அப்படி கட்டிட்டு கறக்கிறதுக்கு பேர் பசு பால் தரும். நீ தாண்டா பெரிய திருட்டு பையடே. அது பால் கறக்கிறது கண்ணுக்குட்டிக்கே. அது மாதிரிதான் இது. அது தேனை சேர்த்தது அதன் உணவுக்கு, நீ எடுத்துட்டு வந்துட்ட. அதுதான் அது சேவை பொருளாதாரம். அந்த தேனி ஒரு பூ, வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், பீக்கங்காய், மிளகாய் எல்லாம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் மாங்காய் பூத்திருச்சு, மாமரம் பூத்திருச்சு, பலாமரம் பூத்திருச்சு.
அந்த பூக்களில் போய் வண்ணத்து பூச்சி வண்டு இந்த தேனீக்கள் போய் தேனை குடிக்கணும். அதுக்கு போகுது, அதுக்கு தெரியாது நாம் மகரந்த சேர்க்கையை கடத்துறோம்னு. அது போய் தேனை உண்ண போகும்போது ரெக்கையில மூக்குல மகரந்தத்தை ஒட்டிக்கிறது. அங்கிருந்து போய் இன்னொரு பூவில் ஒட்டுது. இங்க ஒட்டுன மகரந்தத்தை இங்க கடத்திடுது, அங்க ஒட்டுன மகரந்தத்தை இந்த பூவுல கடத்திடுது. இப்படியே தன்னையும் அறியாமல் பல ஆயிரக்கணக்கான பூக்களில் இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி கடத்தி போகுது. இந்த மகரந்த கடத்தலில் தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது, கரு கொள்ளுது. அப்போதான் பூக்கு அந்த பூ காயாகுது, கனியாகுது, உனக்கு பலனாகுது. இந்த வண்ணத்து பூச்சி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன், செத்துருச்சு. இப்ப எப்படி தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான கூலி ஆட்களை விட்டு இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டிட்டு இருக்கான், இந்த பூவை இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் மகரந்தத்தை கடத்துறான்? ஏன் வண்ணத்து பூச்சி இல்ல, தேனீக்கள் இல்ல. ஏன் செத்தது? உன் கர்மம். பாக்டம்பாஸ் 20 பொட்டாசியம் 60ன்னு போட்டு வேர்ல நஞ்ச போட்ட, அப்புறம் பூச்சிக்கொல்லின்னு போட்ட, பூச்சிக்கொல்லின்னு மருந்து அடிச்ச. பூச்சினா பூச்சி மட்டும் சாகுதா? பூச்சி ஏன் கொல்ற? உன்னால் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்த முடியுமா, உருவாக்க முடியுமா? முடியாது. அதை செய்கிற அரிய பணியை செய்கிற இயற்கையின் அருங்கொடை பூச்சி வண்டுகள். நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், இந்த பூச்சி கொல்லி பூச்சியை ஏப்பா கொல்லணும்? ஒரு பூச்சி தேன் தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, அதை ஏன் கொல்லணும்? ஏன் கொல்லணும்? அப்ப எப்படி சாகுது அந்த பூச்சி, தேனீக்கள் எப்படி சாகுது? இங்க பாரு, இந்த தேன்கூட்டை பார்க்கும்போது அதுல இந்த படத்தை பாரு. இந்த படம் என்ன உனக்கு உணர்த்துது? என்ன உணர்த்துது? இந்த பூமியை, உன் கையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க பூமியை இன்னொரு தலைமுறைக்கு நீ பத்திரமா ஒப்படைக்கணுங்கிறத உணர்த்துது. இது ரெட்டலை சின்னம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, இது உன் ஈரக்கொலை லங்ஸ். இப்படி இருந்த பூமியை நீ கர்மம் முடிச்சவனே இப்படி மாத்தி வச்சிருக்க. புரியுதா? படம் புரியுதா? இதுக்கு மேல விளக்குற மாதிரி என்னால் பேச முடியாது, அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இத நீங்க நன்கு கவனிக்கணும். அப்ப என்ன பண்ற, நம்ம இந்த ராணி தேனி இருக்காருல்ல, அவன் என்ன பண்ணுவான், கட்டளையிடும். அந்த ராணி தேனி கட்டளையிட்டவன எல்லாம் அந்த சேவக ராணிகள், பாதுகாப்பு தேனீக்கள் எல்லாம் இருக்கும். இங்க பாரு, இந்த குருவியை மட்டும் பாரு. இந்த குருவி இதுவே அரைக்குள்ளதான் இருக்கும், ஆனா 1 கிலோ பிளாஸ்டிக் வயிற்றுக்குள்ள இருந்து செத்துருக்கு. நல்லா கவனிச்சுக்க. நீ இந்த பாவத்தை சேர்ந்த பாவி யாரு? நம்மதான். நல்லா கவனிச்சுக்க. நீ இந்த நிலையில் இந்த காக்கா செத்தா என்ன? இவையெல்லாம் விதை தூவும் தூதுவர்கள். இவர்கள் வேப்ப மரம், ஆலமரம், அரச மர விதைகளை சாப்பிட்டு பல்வேறு இடங்களில் போய் விதைப்பவர்கள். மலை முகடுகளில் இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. மலையில் இருந்தான் உனக்கு அருவி வருது, ஆறு வருது, ஆறிலிருந்து நீர் வருது, சோறு வருது, வயிறு வருது, உயிர் வருது, வாழ்க்கை வருது. உன்னுடைய வாழ்க்கையை தந்தவன் இவன். மலை முகடுகளில் இருக்க அத்தனை மரங்களையும் நட்டது இந்த பறவைதான். செத்து கிடக்கிறாள். இனி யார் நடுவான்னு பாத்துக்க. நீ செத்துருச்சு, காக்கை செத்துருச்சுன்னு கவலைப்படாம இருக்காது ராஜா. நாளைக்கு நீ கருமாதிக்கு சோறு வச்சாலும் திங்க காக்கை இருக்காது. நீயே கத்திக்கிட்டு சென்னுட்டு சாக வேண்டியதான். பாத்துக்க, ஒவ்வொன்னா பாரு. இந்த சூழலில் அந்த தேனி கட்டளையிடும் போது இந்த தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது. எல்லா செடிகளில் இருக்க பூக்களை போய் உண்ணுது. நீ இந்த பூச்சி தின்னுவரும் என்ன பண்ற? பூச்சி மருந்தை அடிச்சு வைக்கிற, பூச்சிக்கொல்லி அடிச்சு வைக்கிற. அதை உண்ட உடனே தேன் இல்லாமல் நஞ்சா இருக்கு. அந்த நஞ்சை உண்ட பிறகு இந்த தேனீக்கள் அப்படியே மயக்க நிலைக்கு வந்துருது. எப்படி வந்துருது? எங்கிருந்து நாம் பயணப்பட்டோம் என்பது அது தேன்கூட்டிலிருந்து கிளம்பும்போது அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மலர்களில் தேனை உண்டு விட்டு, இந்த நஞ்சு கலந்த அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும் போது ஒரு மயக்க நிலைக்கு போயிருது. தான் எங்கு கிளம்பினோம், எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துருது. எப்படி? டாஸ்மார்க்கில் நல்லா ஃபுல்லா மப்படிச்சு சரக்கு அடிச்சவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியாம எங்கேயாவது போய் முட்டி அப்படி ரோட்ல விழுந்து கிடக்கிற மாதிரி இந்த தேனீக்கள் கிளம்பி வந்த இடத்தை மறந்து அங்கங்கே விழுந்து செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது. தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது. நாம் அழிய போறதுக்கான அறிகுறி. அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நீ பாத்துக்க, இது பார்க்க அற்ப பூச்சியா இருக்குது. 1000 நாய் கல்ல விட்டு ஏறி ஓடும். ஒரு சின்ன பூச்சி தான், கல்ல விட்டு ஏறி நீ ஓடுவ, தெரிச்சு ஓடுவ. அப்ப பாத்துக்க யார் வலிமையானவன்னு. நீ சின்ன பூச்சின்னு நினைச்சிடாத. அப்ப என்ன பண்ணுது? இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவது, குளிரையும் வெப்பத்தையும் தடுத்து நிறுத்துவது காற்று படலம், அந்த வளிமண்டலம். அங்கிருந்து வருகிற வெப்பத்தை நேரடியாக பூமிக்கு வரவிடாமல், நம் தலைக்கு நமக்கு வரவிடாமல் தடுக்கிறது மரங்கள்.
பூமியிலேயே மரங்கள் எல்லாம் பச்சையா இருக்கு, எல்லா செடி கொடியும் பச்சையா இருக்கு. அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தடுத்து அது தனக்கான உணவை தயாரிக்குது, ஸ்டார்ச் அது எடுக்குது, அது சர்க்கரையை எடுக்குது. அப்பா என்ன சொல்றாங்க நம்மாழ்வார், அங்க அந்த இலைகள்ல ஒரு தொழிற்சாலை இருக்குடா மகனேங்கிறார். அந்த இலை அது என்ன பண்ணுது, தனக்கான உணவை அந்த வெயில் அந்த சூரிய ஒளியிலிருந்து எடுக்கும் போது இலை பச்சை உருவம் பச்சை நிறம் பெறுது, பச்சையத்தை எடுத்துக்கிறது. அப்ப வெயிலை குறைச்சது, சாஃப்ட் பண்ணிருது. அதனால நீ மரத்து நிழல்ல போய் நிற்கும் போது உனக்கு வெயிலினுடைய தாக்கம் தெரிவதே இல்லை. அப்ப அதை தாங்கி நிறுத்துது. இதுல இருந்து என்ன தெரியுது, மரம் வளர்ப்பது மானுட கடமை என்று தெரியுது. மரம் வளர்ப்பது, மரம் என்பது மனித உயிர் மட்டுமல்ல, பறவை பட்சிகளின் வீடு, அதற்கான உணவு. மரம் என்பது மழை. எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். நீ அதை விட்டு நீ இவங்க இப்ப இருக்கிறவங்க என்ன தெரியுமில, மரம் இந்த ஒரு பாட்டு வரும்ல, காசு பணம் துட்டு, அது மாதிரி மரம் காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த படம் பார்த்தா நினைக்கிறேன், இந்த படத்தை பாரு. நீ தரையில குப்பையை போட்ட இந்த பிளாஸ்டிக்கை ஒருவேளை உங்க மகன்கிட்ட அதிகாரம் கொடுத்தா முடிஞ்ச வரை அள்ளி சரி பண்ணுவேன். நீ கடல்களை போட்டு விட்டு போயிட்ட, எந்த அப்பனை வச்சு அல்றது? இப்ப எப்படி சரி செய்யறது? நான் இதை யோசிச்சு பாரு, இதை யோசிச்சு பாரு, இது எப்படி அல்றதுன்ற? கரை ஒதுங்குகிற மீன்கள் எல்லாம் வயிறை கிழிச்சால் 40 கிலோ 30 கிலோ திமிங்கலத்தின் வயிற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள். இந்த மீனை பாரு, இது ஏன் செத்ததுன்னு ஒரே ஒரு தடவை கேள்விகள். இந்த மீன்கள் லட்சக்கணக்காக செத்து இப்படி கரை ஒதுங்க காரணம் என்ன? நச்சு கழிவுகள். நீ அணு கழிவை கொட்டுற. நீ தூத்துக்குடியில இடிந்தகரையில அணு உலை இருக்கு, உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அணு உலை வெடிக்க வேண்டியது இல்லை. அணு உலையை குளிர்விக்க அதன் மீது தண்ணி பீச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பீச்சி அடிச்ச அணு உலையை குளிர்விக்கிற தண்ணி கடலுக்குள்ள கலந்தால் இதான் கதி. இப்ப வந்துச்சு பாரு, பாத்துக்க, இங்க பாத்துக்க. நீர்நிலைக்கு படகு நிக்குது பக்கத்துல, பாத்துக்க குப்பை எவன் விட்டுன்னு பாத்துக்க. அங்க பாத்துக்க கடலுக்குள்ள எவ்வளவு குப்பைன்னு, இதை பாத்துக்க கடலுக்குள்ள எவ்வளவு போட்டிருக்காங்க. இது எப்படி தெரியுமா, இந்திய நிலப்பரப்பு எவ்வளவோ அதை விட பெரிய அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்குது. மீனின் எண்ணிக்கையை விட இந்த பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம்னு முத்தமிழ் பேரறிஞர் ஐயா கவிப்பேரசு வைரமுத்து மகாகவிதை நூல்ல எழுதியிருக்கார். படி, இங்க பாத்துக்க. கடல் நீர்நிலையில எல்லாம் இந்த பிளாஸ்டிக் இது மக்கி மண்ணோடு மண்ணா போக 5000 ஆண்டு ஒரு அறிஞன், 5 லட்சம் ஆண்டு ஒரு அறிஞன், 50,000 ஆண்டு ஒரு அறிஞன், எதையும் எவனும் பார்க்க போறதில்லை. இந்த குப்பையில என்ன செய்யலாம்னு யோசி. இந்த பிளாஸ்டிக் பேன் தடை சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இதை தடுத்துட்டா என்ன செய்வாய்? இந்த பிளாஸ்டிக் போத்தல தான் தண்ணி குடிப்பியா நீ? இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நீ தண்ணியை குடிச்சதில்லை. இந்த பிளாஸ்டிக் பையிலன்னா உனக்கு ஒன்றும் இல்லை, துணியில பை இல்லை. பார் இந்த கொடுமையெல்லாம் பார். இந்த பூமியில தான் விட்டு போறியா அவன் பிள்ளைய? என்னோட படம் எடுத்த சின்ன சின்ன பிஞ்சுகளை எல்லாம் இந்த நிலையில தான் விட்டு போறியா? நீ இன்னும் 20 வருஷம் இருப்ப, 30 வருஷம் செத்து போவ. அதுக்கப்புறம் இந்த குப்பையில தான் விட்டு போறியா? யோசிச்சு பாரு. கால கொடுமை. இந்த பூமி, இந்த காற்று பாருங்க, இந்த காற்று மண்டலத்தில் இப்ப வீசுறதுல காற்றுல 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன், 1 விழுக்காடு நீராவி தூசி போற இதர வாயுக்கள் கலந்து இந்த காற்று உழவி கொண்டிருக்கு. இதுல இருக்கிற அந்த 21 விழுக்காடு ஆக்சிஜனை நம்ம சுவாசிட்டு இருக்கோம். நைட்ரஜன். அப்பா என்ன சொல்றாங்க, வயலுக்குள்ள நம்மால் அப்பா சொல்றது கேளு, வயலுக்குள்ள எந்த விவசாயம் வந்தாலும் கரையில அகத்தி மரத்தை நடணும். ஏன் நடணும்? அகத்தி மரம், அகத்தி அந்த இலை இந்த காற்றில் மிதந்திருக்கிற நைட்ரஜன் 78 விழுக்காட அப்படியே உட்கொண்டு உள்ளே இருக்கிற பயிர்களுக்கு கொடுத்துருதுங்கிறது. அது கொடுத்துறதுனால உன் செடிக்கு உன் பயிருக்கு தேவையான நைட்ரஜன் நீ நைட்ரஜன் பொட்டாசியம் சல்பட்டு கொண்டாந்து வேர்ல போட வேண்டியது இல்லை, அதுவே இயற்கையே பிரிச்சு கொடுத்துருதுங்கிறது. அதனாலதான் நமது முன்னோர்கள் வயல் வரப்பிலே அகத்தி மரத்தை நட்டாங்க. ஆமணக்கு செடி எதுக்கு வரப்பில் நட்டான்? புழுக்களுக்கு, பூச்சிகளுக்கு, வண்டுகளுக்கு மிக சுவையான உணவாக ஆமணக்கு, அந்த கொட்டமுத்து இருக்கிற அந்த ஆமணக்கு இலை மிக சுவையான உணவா இருக்கு. அங்கிருந்து வருகிற பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் அந்த வரப்புல இருக்கிற ஆமணக்கு இலையை தின்று அங்கே தேங்கிருது. உள்ளே இருக்கிற விளைபொருள் அந்த பயிர்கள் பருத்தியோ அல்லது கத்தரிக்காயோ மிளகாயோ போய் தாக்குறது இல்லை. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதை போலதான்
அந்த உளுந்தஞ்செடி எல்லாம் வரப்புறத்துல போடுறது. இது வெளியிலிருந்து வருகிற இந்த பூச்சி வண்டுகளை அங்கே வரப்பிலே தடுத்துக்கிறது. இது நமது முன்னோர்களின் அனுபவ வேளாண் முறை. இங்க பாரு, மண்ணலி கொண்டு வராம இந்த குழியெல்லாம் நான் அப்படியே வச்சிருப்பேன். அண்ணவன் அதுல போட்டு புதைக்கிறதுக்கு எதுக்கு வச்சிருக்கேன்? இதே பொக்கலின் வச்சுதான் போட்டு மூடுவேன். நீ சிரிக்காத, நான் செஞ்சுட்டு தான் சாவேன். இங்க பாரு, அரை அங்குலம் எங்கெல்லாம் பாரு, கடற்கரையில் அரை அங்குலம் இருக்குல்ல, இது ஒரு அங்குலம். இதுல அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும் ஆய்வு சொல்லுது. இவன் எவ்வளவு அள்ளிருக்கான்னு பாத்துக்க, 30 அடி. எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகும் இந்த மணல் மறுபடி உருவாக? எப்படி உருவாகும்? மணல் இல்லைனால் என்ன சீமான்? மணல் இல்லை என்றால் ஆறு செத்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகிலே தலை சிறந்த நீர் தேக்கி மணல். எப்படி வடிகட்டி? நான் சொன்னேன், நீங்களாம் சிரிச்சிங்க. ஒரு தம்பி இதுக்குனே போய் அவன் கடற்கரையில் நின்று பாடம் எடுத்தான். நானும் எடுப்பேன். நீங்க கடல் நீர் உப்பு கரிக்குது, ஆனால் ஒரு அடி தள்ளி போய் மண்ணை தோண்டுங்க, தண்ணி வரும், குடிங்க, உப்பு கரிக்காது. ஏன்? வடிகட்டிடுது. அருங்கொடை, இயற்கையின் கொடை. பாரு, இந்த மண்ணை எவ்வளவு தூரம் அள்ளிட்டு போயிட்டு இருக்கான்னு பாரு. இத காசா நினைக்கிறான். என் தோலை நீ செதுக்கிட்ட, காற்றில் மிதந்து வர நோய் தொற்றி நான் அரை மணி நேரத்தில் கீழே விழுந்து செத்துருவேன். அது மாதிரி பூமி தாயின் தோலை செதுக்கி கொண்டு போயிட்டு இருக்க, அவன் செத்துருவா. அவன் செத்துட்டாங்கிற நம்ப மாட்ட. ஆற்றுக்கரை ஓரத்தில் இருக்கிற பனையும் தன்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு சாகுது. காரணம் தண்ணி இல்லை. ஆறு செத்துருச்சு, ஆறு மரணித்திருச்சு. அப்ப நீ என்ன பண்ணும்? வெளித்துக்கணும். இப்ப 30 அடிக்கு வெளியில குளம் வெட்டுறான்னா அவன் கடலுக்குள்ள ஆத்துக்குள்ள வெட்டிருக்கான். பாத்துக்க, ஆத்துக்குள்ள வெட்டிருக்கான், குளம் வெட்டிருக்கான். நீ மணல்ல மரம் முளைக்காது, மண்ணுல முளைச்சிரும். மணலை அள்ளிட்ட பிறகு மண் வந்துருச்சு, களி வந்துருச்சு, நடு ஆத்துல பூரா மரம் முளைச்சிருச்சு. என் தம்பி ஒருத்தங்க அண்ணன் கடை மடக்கி தண்ணி வெள்ளைன்னு, மடக்கே தண்ணி வெள்ள. நிலைமை இப்படி இருக்குது. இதை நன்றாக என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பூமி என்பது நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம். நம்முடைய தாய். தாய்க்கு நோய் வந்தால், என் தாய்க்கு காச நோய் இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு தலைவலி இருந்தால் அது தொடர் நோயாக எனக்கு வரும். மருத்துவர்கள் கேட்பார்கள், உங்க அப்பா உங்க குடும்பத்தில் இருக்கா அது இதய நோய் இருக்கா, ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காங்களா, உங்களுக்கு உங்க பாட்டன் தாத்தா பாட்டி யாருக்காவது காச நோய் டிபி இருந்திருக்கா கேட்பார்கள். அது பரம்பரையாக வரும். தாய்க்கு நோய் இருந்தால் அது சேய்க்கு வரும். அதுபோல பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உலகில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் வரும். தாயின் மார்பிலே நாம் பால் குடித்தோம், நாம் உயிரோடு வாழ்கிறோம். பூமி தாயின் மலை மார்பிலே பல லட்சக்கணக்கான உயிர்கள் பால் குடித்து வாழ்கிறார்கள். நம்மிலும் நம்மை பெற்ற தாயிலும் மேலானவள் இந்த பூமி தாய். அவளுடைய மார்பாக இருக்கிற மலை, அதிலிருந்துதான் அறிவியில் இருந்தான். பாரு எப்படி நொறுக்கியிருக்கான். நீ மரங்களை வெட்டி வித்து விட்டாய், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நட்டு வைத்து விடுவோம். நீரை உறிஞ்சி வித்து விட்டாய், நாங்கள் சேமித்து வைத்து விட்டு செத்து போகும். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை யார் உருவாக்குவது? எந்த சாமி? உன் தொழுகை, உன் ஜெபம், உன் வழிபாடு இதை உருவாக்குமா? சொல். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? யார்? யார் கற்பித்தது? இந்த மலையை நீ அரங்களை வளர்த்து காட்டுவியா? வளர்த்து காட்டுவியா? நீ 1000 காவடி இடு, நீ தலைகளை நடந்து போ, வளர்ந்துருமா? இயற்கையின் அருங்கொடை இது உனக்கு மட்டுமானதா? உன் சந்ததிக்கானது, உன் பிள்ளைகளுக்கானது. நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வீட்டுக்காரன் சொல்லும் போது வீட்டை எப்படி பத்திரமாக காலி செய்து அவனிடத்தில் ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே இந்த பூமியை ஒப்படைக்கணும். நீ அவன்கிட்ட வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது ஒண்ணுதில்ல, இது ஒரு பரம்பரை சொத்தல்ல, உன் பிள்ளைகளின் சொத்து. உன் பாட்டன் தாத்தன் உன் அப்பன் சொத்தல்ல, உன் பிள்ளைகளின் சொத்து. அவன்கிட்ட பத்திரமா ஒப்படைக்கணும். நீ இந்த மலையை நொறுக்கினாய், என்ன செய்தாய்? ரோடு போட்டாய். இந்த மலையை நொறுக்கினாய், மாளிகை கட்டினாய்.
நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மாளிகை என்று, உன் பிள்ளைகளுக்கு கட்டிய மாளிகை என்று இல்லை, உன் சந்ததிக்கு கட்டின சமாதி என்பதை நீ மறந்து விட்டாய். நீ இதை நொறுக்கி கல்குவாரி ஆக்கி ரோடை போட்டாய். எங்கே போகிறாய் வேகமாக? வீட்டுக்கு அல்ல, சுடுகாட்டுக்கு என்பதை நீ மறந்து விட்டாய். விழித்துக் கொள்ள வேண்டும் என்ன தம்பி தங்கைகளே. தமிழனை தவிர உலகில் இந்த அரசியலை எவனும் பேச மாட்டான். ஏன்? தமிழன் மானுட நேயன் அல்ல, உயிர்மை நேயன். அவன் புல்லுக்கு பூண்டுக்கு காக்கைக்கு குருவிக்கு எல்லாவற்றுக்கும் அரசியல் செய்கிறவன். எங்களுடைய அரசியல் கோட்பாடு, எங்களுடைய தாத்தா காமராஜர், அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். சரிதான், ஏற்கிறோம். எங்கள் உயிர் தலைவன், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு, அதையும் ஏற்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு கோட்பாட்டை வகுக்கிறோம். அதுதான் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது எங்கள் கோட்பாடு. பார், இப்படி இருந்த உன் நிலம் இப்படி ஆகிறது. தொழிற்சாலை வளர்ச்சி, நீ தொழிற்சாலை வளர்ச்சின்னு போனாய், எவ்வளவு பெரிய அழிவே, எவ்வளவு பெரிய வறட்சியை நீ சம்பாதிக்கிறாய் பார். நீ சுவாசிக்கிற காற்றிலே இந்த நச்சு காற்றை கலக்கிறார்கள். நீ வளர்ச்சி என்று எதை கவனிக்கிறாய்? உன் மகனும் தொழிற்சாலை வைக்கப் போகிறேன் நீ பார்க்கிறாய். இதே தஞ்சை நிலத்திலே எண்ணற்ற தொழிற்சாலைகள் அவரவர் வாழ்விடத்திலே நான் உருவாக்கி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. என்னுடைய தொழிற்சாலையில் நீர் நஞ்சில்லை, காற்று நஞ்சில்லை, உணவு நஞ்சில்லை, நிலம் நஞ்சில்லை. 2000 ஏக்கரில் கரும்பு, கரும்பில் இருந்து சர்க்கரை, கரும்பு சக்கையில் இருந்து சாப்பிடுகிற தட்டு, கரும்பில் இருந்து எத்தனால், பெட்ரோல், பிரேசில் இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சர்க்கரை, வெல்லம் எல்லாம் அவரவர் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை. படிக்காதவன் கரும்பை வெட்டுவான், கொண்டாந்த ஆலையில கொட்டுவான். படிக்காதவன் ஆலையை காய்ச்சுவான், சர்க்கரை வெளியில் இருப்பான். படித்தவன் எண்ணி அடுக்குவான், எத்தனை லட்சம் டன் காய்ச்சப்பட்டிருக்கு அதை ஒட்டுவான். எல்லா இடத்துலையும் சந்தைப்படுத்தி வருவான். படிச்ச என் பிள்ளை. படிக்காதவன் படிக்காதவனுக்கு ஒரே இடத்துல அரசு வேலை. அவன் வாழ்விடத்திலே